வடிவுக்கரசி அவர்கள் கேள்விகள் அனுப்பியிருக்கீங்க. உங்களை வணங்குகின்றேன். அம்மா வடிவுக்கரசி அவர்கள், உங்களுடைய கேள்வியை படிக்கிறம்மா. உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது. நீங்கள் நித்யானந்தாவாக ஆகுவதற்கு முன்னால் நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தீர்கள்? ஜான் ஐயா ஒரு பத்திரிகையாளர், அவர்களுடன் நீங்கள் நெருக்கமானவர் என்பது தெரியும். அப்போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இதை தெளிவாக சொன்னீர்கள் என்றால் மகிழ்ச்சி அடைவோம். நான் பிறந்த குலம்மா வாழையடி வாழை என மாதொரு பாகனுக்கே அடிமை செய்கின்ற குலம். அதாவது என்னுடைய முன்னோர்கள் அண்ணாமலையாருக்கு அடிமை செய்வதற்காகவே தன்னுடைய குலத்தையே சரணாகதி செய்த சைவ வேளாளர்கள் குலம் கோவில் குடிகள்னு சொல்வாங்கம்மா. இந்த காலகட்டத்தில் இந்த தலைமுறை மக்களுக்கு இது புரியுமான்னு தெரியல. சில தலைமுறைகளுக்கு முன்பாக இது இருந்தது. திருவண்ணாமலையே அந்த மாதிரி 18 குடிகள் இருக்காங்க. 18 குடிகள் ஒரு காலத்துல கோவிலுக்காகவே தங்கள் தலைமுறைகளையே சமர்ப்பித்தவர்கள். அவங்களுக்கு மிராசு ஜமீன் அப்படிங்கிற பட்டம் கோவிலிலே உண்டு. கோவில் வரலாற்று நூல்களிலே அண்ணாமலையார் ஆலயத்திலே தீபம் ஏற்றுபவர்கள் தீப மிராசுன்னு அவங்களுக்கு பேரு. அவர்கள் ஒரு கோவில் குடிகள், கோவில் பெருங்குடிகள். அவங்க வாழ்க்கையே அண்ணாமலையாருக்கு சொந்தம். அதே மாதிரி அவர்கள் வாழ்வாதாரமும் ஆலயம் சார்ந்ததே. அந்த மாதிரி இருந்தது. நான் இருந்த வரலாற்றை சொல்லுகின்றேன். இப்பொழுது எந்த அளவுக்கு என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்பது எனக்கும் முழுமையாக தெரியாது. இது மாதிரி ஒவ்வொரு திருப்பணிக்கும் அந்தந்த கோவில் பெருங்குடிகள் அவங்களுக்கு மிராசுன்ற பட்டம் உண்டு. தீபம் ஏற்றுவதற்கு, அண்ணாமலையாருடைய உற்சவங்களை நடத்துவதற்கு. அது மாதிரி நான் பிறந்து வளர்ந்த குடும்பம் சாமுண்டியார் அரண்மனைன்னு பேரு. அவர்கள் கோவில் நிர்வாகத்திலே பாரம்பரியமாக அண்ணாமலையார் ஆலயத்தையும் அது சார்ந்த பல்வேறு நிர்வாகத்தையும் செய்து வந்த கோவில் பெருங்குடிகள். அவர்கள் பரம்பரையாக வழி வழியாய் மாதொரு பாகனுக்கே அடிமை செய்வது. மாதொரு பாகன்னா அர்த்தநாரீஸ்வர பரம்பொருள். அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரராக தரிசனம் கொடுத்த இடம், தாயார் இடப்பாகம் பெற்று அர்த்தநாரீஸ்வரராக ஆன இடம் திருவண்ணாமலை. அதனால வாழையடி வாழையென வழி வழியாய் மாதொரு பாகனுக்கே அடிமை செய்வதற்காக தங்களை ஒப்புக் கொடுத்த குலம். அந்த குலத்தில் அந்த 18 குடிகள்ல ஒரு குடிகளான சைவ வேளாளர் குலம், தொண்டை மண்டல ஆதிசைவ வேளாளர்னு சொல்லுவாங்க. அந்த குலத்திலே நான் பிறந்தேன். எங்க குலத்திலே ஒரு வழக்கம் இருந்தது. முதல் மகன் குடும்பத்தை நடத்தி வம்ச விருத்தி செய்து குடும்பம் தொடர்ந்து இயங்குவதற்கு அந்த கடமைகளை செய்ய வேண்டும். இரண்டாவது மகன் இறைவனுக்கு அப்படிங்கிற பாரம்பரியம் இருந்ததனால் நடுவுல சில காலகட்டத்தில் போர் மற்றும் வறுமை காரணங்களால இந்த பாரம்பரியம் 1-2 தலைமுறைகள் அருந்து போயிருந்தது. ஆனா என்னுடைய முன்னோர்கள் மிக தெளிவாக முடிவெடுத்தார்கள். அந்த பாரம்பரியத்தை மறுமலர்ச்சி செய்ய வைக்க வேண்டும்னு. கடந்த 11 தலைமுறையாக தொண்டைமண்டல ஆதீனத்தின் குருமகா சன்னிதானங்கள் என்னுடைய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். ஃபேமிலி ட்ரீ, ஜீனியாலஜி ஃபேமிலி ட்ரீ வச்சிருக்கோம். 233 சன்னிதானங்களுமே என்னுடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வரலாறு.
11 தலைமுறைக்கு ஆதாரத்தோடு வைத்திருக்கின்றோம். அது மாதிரி இந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தேன். பிறந்த பொழுதேயே நான் 2வது மகன். என்னுடைய தாய் தந்தைக்கு நான் 2வது மகன். 2வது மகன் இறைவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து விட்டார்கள், அளித்து விட்டார்கள். அதனால அண்ணாமலையார் ஆலயத்திலேயே பிறந்தேன், அங்கேயே வளர்ந்தேன். என்னுடைய குருமார்கள், ஆச்சாரியர்கள் அண்ணாமலையானுடைய திருப்பணியை செய்வதற்காகவே என்னை வளர்த்தார்கள். நானும் அதை மிகவும் நேசித்தேன். அண்ணாமலையான் திருப்பணியே என் வாழ்க்கை என்பதை நான் மிகுந்த அதிர்ஷ்டமாகவும் வரமாகவும் உணர்ந்தேன், உணர்கின்றேன். அதனால சிறுவயதிலிருந்தே நான் செய்த ஒன்றே ஒன்று அண்ணாமலையான் திருப்பணியே. அவருடைய பிரசாதத்தையே உண்டு, அவரையே கண்டு, அவரே என் வாழ்வாக இருந்து, அவருக்கே சேவை செய்து, அண்ணாமலையார் கோவிலில் இருக்கிற எந்த துறையில் இருக்கின்ற ஒரு 70-80களில் அண்ணாமலையார் ஆலயத்தில் இருந்த யாரிடம் வேண்டுமானாலும் போய் நீங்க கேட்டு பார்க்கலாம், பேசி பார்க்கலாம். காலையிலிருந்து இரவு வரை அண்ணாமலையார் ஆலயத்திலே தான் இருப்பேன். பள்ளிக்கு செல்வது மிகவும் குறைவு, மிகவும் குறைவு. அண்ணாமலையார் அருளால தேர்ச்சி பெற்று சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறேனே தவிர பள்ளிக்கு செல்லும் காலம் மிக மிக குறைவு. உண்மையில சொல்லணும்னா பள்ளிக்கு சென்றதில்லை. ரொம்ப நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான் அட்டெண்டன்ஸ். ஸோ வெளியுலக படிப்பும் மிக மிக குறைவு. வெளி உலக வேலை என்பது எதுவுமே செய்தது கிடையாது. குருகுலத்தில் வளர்ந்த குழந்தையைப் போல அண்ணாமலையார் ஆலயத்துல அந்த காலத்துல நான் சொல்றேன், இந்த 70-80கள் எல்லாம் ஒரு குருகுலம் மாதிரியே நிறைய ஆன்மீக வகுப்புகள் பெரியவர்கள் எடுப்பார்கள். என்னுடைய பாட்டனார் பாண்டுரங்கனார் தினந்தோறும் ஆன்மீக வகுப்புகள் எடுப்பார். சித்தாந்த சாத்திரங்கள், வேதாந்த சாத்திரங்கள். திருவாவடுதுறை ஆதீனத்தோட சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல்கள், கோவிலூர் ஆதீனத்தோட வேதாந்த சாத்திரங்கள் 16 நூல்கள். இவைகளுக்கு வகுப்பெடுப்பாரு என்னுடைய பாட்டனார். அவர்தான் தமிழிலே அருணாச்சல புராணத்தை உரைநடையில் எழுதியவர். அவர் வாழ்க்கையையே எனக்காக தியாகம் செய்து நான் பிறந்ததிலிருந்து முழு நேரமும் என்னை பயிற்றுவித்து இந்த ஆன்மீக வாழ்க்கை சாஸ்திரங்கள் போன்றவற்றில் எனக்கு பயிற்சி கொடுத்து நான் செய்ய வேண்டிய மிகப்பெரிய திருப்பணிக்காக என்னை தயார் செய்தார். இது எங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற பாரம்பரியம். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, தவத்திரு பாலமுருகன் அடிமை அவர்கள் என்னுடைய பூர்வாஷம், நாம் பிறந்த குடும்பத்தில் அவரும் பிறந்தவர். அவர் என்னுடைய உறவினர், ஒரு விதத்திலே என்னுடைய பாட்டனார். அவருடைய குடும்பத்தினுடைய பாரம்பரிய கோவில் தான் ரத்னகிரி பாலமுருகன் திருக்கோயில். அவங்க குடும்பம் தான் அந்த கோவிலுக்கு பரம்பரை தர்மகர்த்தா. தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் அந்த கோவில் சென்று அமர்ந்து அந்த கோவிலுடைய பொறுப்பெடுத்து அதை நடத்துவதற்கு முன்பாக கூட அவர்கள் குடும்பத்தினுடைய ஆலயம் அது. அவர்கள் குடும்பம் தான் அந்த ஆலயத்துக்கு பரம்பரை தர்மகர்த்தாக்கள். சோ அந்த முருகனே வெளிப்பட்டு அவரை ஆட்கொண்டு அவருடைய திருப்பணியை செய்து கொண்டது போல அண்ணாமலையானே எனக்கு அருள் செய்து அவரே என்னை ஆட்கொண்டு அவருடைய திருப்பணிக்கே என்னை ஏற்றுக்கொண்டார். அதனால பிறந்ததிலிருந்து இன்று வரை வேறு எந்த தொழிலும் வேலையும் செய்ததில்லை. அண்ணாமலையான் திருப்பணியே வாழ்க்கை.
பரமசிவ பரம்பொருளின் சேவையே வாழ்க்கை. இதுதான் என்னுடைய பிறப்பு மற்றும் வளர்ப்பை பற்றிய சிறிய அறிமுகம் ஐயா. அண்ணாமலையாருடைய ஆலயமான 6ஆம் பிரகாரத்திற்குள்ளேயே பிறந்தேன், ஆலயத்திற்குள்ளேயே வளர்ந்தேன். என்னுடைய குருமார்கள் எல்லா விதமான ஆன்மீக பயிற்சிகளும் கொடுத்து, தீட்சைகளும் கொடுத்து, அனுபூதிகளும் கொடுத்து அங்கேயே என்னை வளர்த்தார்கள். சிறுவயதிலிருந்து 3 வயதில் பாலசந்நியாசம் கொடுத்தார்கள். 5 வயதில் ஆன்மீக மேடையில் ஏற்றினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை அண்ணாமலையான் திருப்பணியே, பரமசிவ பரம்பொருளின் திருப்பணியே வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.